நல்லா குளுமையாக இருக்கும். குளுமையாக தான் இருக்குது. நெத்தியில் போட்டு நல்லா ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு நினைக்கிறேன். முக்கிய மெயின் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா, பன்னீர் ரோஸா தான் இதனோட கண்டென்ட். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவாரம்பூ சேர்க்குறோம், வெந்தயம் சேர்க்குறோம், இந்த பருப்பு இருக்குல்ல ரோஸ் பருப்பு, அந்த மாதிரி பதாம் சேர்க்குறோம். ஒரிஜினல் சந்தனம் தான் அதில் சேர்க்குறோம், ஒரிஜினல் சந்தனம். அதனால தான் இது இந்த அளவுக்கு ஒரு பியூட்டி கொடுக்குது. ஆளே அடையாளம் தெரியல, நான் தாங்க ஆரோக்கியதாஸ் பேசுகிறேன். சரி, ஓகே, ஃபேஸ்புக் போட்டிருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து முகத்தை கழுவலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? நேச்சுரல் தண்ணியில் தான் இது கழுகிட்டு இருக்கிறாரு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். நம்முடைய அருகில் கேரளாவிலேருந்து வந்திருக்கிற மதிப்புக்குரிய விஜய் என்ன இருக்கார். கேரளா ரிசர்ச் சென்டரில் டைரக்டராக இருக்கார். ஒரு பாரம்பரிய வைத்தியரும் கூட. கருமையாக இருக்கிறவங்க வெள்ளையாகணுமா, அப்போ இந்த பேஸ் பேக்கப் போடுங்கன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி கருமையாக இருக்கிறவங்களுக்கும் ஒரே முறையில் மிக அழகாய் முகத்தை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான பேஸ் பேக்கை இந்த ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிச்சிருக்காரு. நார்மலாக வெள்ளையாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் அற்புதமாக காமிக்கும். இது எவ்வளோ நாளில் இந்த ரிசல்ட் தெரியும்? இந்த பேஸ் பேக்கு அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுமா? ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். வாங்க லைவாக வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் வணக்கம். வணக்கம். ஆனால் இன்றைக்கி ஒரே முறை போட்டாவே அந்த பேஸ் பேக் உங்களுக்கு அழகாக தெரியும், முகம் வெள்ளையாக தெரியும்னு சொல்கிறீங்க. ஏன்னா எல்லாமே ஒரு சிலர் கருப்பாக இருக்காங்க, ஒரு சிலர் மாங்கருப்பாக இருக்காங்க, ஒரு சிலர் மாநிறமாக இருக்காங்க, ஒரு சிலர் வெள்ளையாக இருக்காங்க, ஒரு சிலர் மாநிறத்தோடு சேர்த்து அந்த வெள்ளை கலராகவும் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே மூஞ்சில் பிம்பிள்ஸ் வந்துடக்கூடாது, கருவளையம் வந்துடக்கூடாது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மங்கு வந்துடக்கூடாது, மூஞ்செல்லாம் கருப்பாகிடக்கூடாது, மூஞ்சி மட்டும் இல்லை உடம்பு ஃபுல்லாகவே வெள்ளையாக இருக்கணும், பொலிவாக இருக்கணும், தங்க மாதிரி மின்னணும் அப்படின்றாங்க. சரி, இதுக்கு உங்கள் ரிசர்ச் சென்டரில், கேரளாவில் கண்டுபிடிக்கப்பட்ட ரிசர்ச் சென்டரில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பேஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஒரு வேளையில் உங்களுடைய முகத்தை வந்து அழகாக காமிக்குன்னு சொன்னீங்க. ஃபஸ்ட்டு எனக்கு யூஸ் பண்ணி பார்க்குறேன். இது எந்த அளவுக்கு வேலை செய்யணும்? ஒரே வேலை உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரியும். நேர்களே, என்னுடைய முகத்தை ஃபஸ்ட் ஜூம் பண்ணி காமிக்கிறாங்க பாருங்கள். நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத பாருங்கள். எனக்கு நான் தான் அழகு, எனக்கு நான் தாங்க அழகு. அதனால் நான் அழகாக இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். பார்க்குறேங்க பயந்துட வேண்டாம், சரிங்களா? சரி, என்னுடைய முகத்தை பாருங்கள். இந்த முகத்துக்கு தான் அவர் கொடுக்குற பேஸ் பேக்கப் போட போகிறேன். சைடு எஃபெக்ட் இல்லாதது, முழுக்க முழுக்க ஹெர்பலில் தயாரிச்சது, சந்தன வாசனை அருமையாக அடிக்குது. அதனால் இந்த சேண்டல் கலந்த அந்த பேஸ் பேக்கை தான் நான் போட போகிறேன். ஆனால் இப்போ நம்ம பேஸ் பேக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகள். முகமெல்லாம் ஏன் கருத்து போகுது, ஏன் பிம்பிள்ஸ் வருது, ஏன் வேர்க்குரு வருது, ஏன் கருவளையம் வருது, ஏன் மங்கு வருதுன்னா முக்கியமான காரணம் வந்து ஹீட்டு, சூடு, பித்த உடம்புக்காரருக்கு வரும். அது மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஆயில் கலந்த மூஞ்சியாக இருக்குது அப்படின்னா, ட்ரை ஸ்கின்னாக இருக்குதுன்ற அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை போட்டிங்கன்னா அந்த ஆயிலோட இதே தெரியாது, அப்படியே ஸ்கின் அப்படி சூப்பராக இருக்கும். ஓ, ஆயில் ஸ்கின் உள்ளவங்களுக்கும் இது பயன்படுத்தலாம். பிம்பிள்ஸ் எப்பேற்பட்ட பிம்பிள்ஸ் இருந்தாலும் போயிடும். ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். ஏன்னா இது வந்து முக்கியமாக மாசிக்கா ஜாதிக்கெல்லாம் சேர்த்துருக்கும். சரி, இல்லை அப்படி என்னென்ன மூலிகை கலக்குறீங்க? முக்கிய மெயின் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா, பன்னீர் ரோஸா தான் இதனோட கண்டென்ட். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆவாரம்பூ சேர்க்குறோம், வெந்தயம் சேர்க்குறோம், இந்த பருப்பு இருக்குல்ல ரோஸ் பருப்பு, அது மாதிரி பதாம் சேர்க்குறோம். ஒரிஜினல் சந்தனம் தான் அதில் சேர்த்துருக்கோம், ஒரிஜினல் சந்தனம். அதனால தான் இது இந்த அளவுக்கு ஒரு பியூட்டி கொடுக்குது ஃபேஸுக்கு. ஓ, வெட்டி வேறு எல்லாமே சேர்த்துறோம். கஸ்தூரி மஞ்சள். இது எதில் கலந்து போடணும்? நான் இப்போ தண்ணி வச்சிருக்கேன், ஓகே. இப்போ எதில் கலந்து போடலாம்? 3 வகையான பொருளை நீங்கள் கலக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டரில் நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று, சப்போஸ் ரோஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா பச்சை தண்ணியில், நல்ல கூலிங்கான தண்ணியில் பயன்படுத்தலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் அதை பயன்படுத்தலாம். கேடு தயிரில் வந்து இது பயன்படுத்தலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். பயன்படுத்தி முகத்தில் போடணும். ஏன் முகம் இல்லை உடம்பு ஃபுல்லாக போடணும்? எவ்வளோ நாள் விடணும், எவ்வளோ நேரம் விடணும்? அப்படியே 15 நிமிஷம். 15 நிமிஷம். ஏன்னா காஞ்ச பிறகு கழுகிடணும். ஓகே நண்பர்களே, 15 நிமிஷம் விடணுன்றது. போட்டிங்கன்னா நீங்கள் சோப்பு போட தேவையில்லை, பவுடரும் போட தேவையில்லை.
அப்படியே மூஞ்சி கழுவினா போதும். கழுவுனா போதும். நண்பர்களே, இது எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு கேட்கலாம். ஆனால் இது எவ்வளோ எடுக்கணும்? எனக்கு உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கலாம். தேவையான அளவு ஃபேஸுக்கு நம்ம எவ்வளோ போடணுமோ அந்த அளவுக்கு எடுங்க. ஓகே ஓகே. அப்போ நான் தேவையான அளவு எடுத்துக்கிட்டுமா? எடுங்க. இதில் போதுமா? இவ்வளோ சரியாக போகுமா இது? போதும். நண்பர்களே, பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ நான் ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். கூலிங் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு நினைக்கிறேன். இது உடம்புல எங்கே ஒன்றும் கேட்கல. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நல்லா இன்னும் கூட தண்ணி ஊற்றலாமா? நான் தான் டெமோவா? சரி, ஃபஸ்ட்டு நான் பூசிடுறேன். சரிங்களா? நல்லா குளுமையாக இருக்கும். குளுமையாக தான் இருக்குது. நெத்தியில் போட்டு நல்லா நெத்தியில் மேலே. நண்பர்களே, ஃபேஸ் பேக் போட்டாச்சு. ஆளே அடையாளம் தெரியல. நான் தாங்க ஆரோக்கியதாஸ் பேசுகிறேன். சரி, ஓகே. ஃபேஸ் பேக் போட்டிருக்கோம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து முகத்தை கழுவலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? இது மாதிரி தான் ஃபேஸ் பேக் போடணும். அந்த காலத்துலலாம் செம்மண் போடுவோங்க. எனக்கு தெரிஞ்சாலும் செம்மண் போட்டிருக்கோம் முகத்துக்கு. அதே மாதிரி களிமண் போடுவோம். ஏரிங்களில் குளத்துங்களில் போனால் அங்கே இருக்கிற மண்ணை போட்டு வாரி உடம்பெல்லாம் தேய்ச்சின்னு குளிக்கிறது உண்டு. தலையெல்லாம் தேய்ச்சிப்போம். அந்த ஞாபகம் தான் இப்போ வருது. அது நேச்சுரலாக இருக்கும் இல்லையா? இதுவும் நேச்சுரல் தான். சரி, ஒரு 1/4 மணி நேரம் கழித்து முகத்தை கழுவும் போது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் வந்து நம்ம 15 நிமிஷம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து அவர் கழுக போகிறாரு. வாங்க பார்க்கலாம். நேச்சுரல் தண்ணியில் தான் இது கழுகிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து ஸ்கின் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நேச்சுரலான தண்ணியில் அதை எப்படி வாஷ் பண்ணுறேன்னு பாருங்கள். நல்ல கூலிங்காக இருக்கும் அந்த தண்ணி. அவர் ஃபேஸ் பாருங்கள், என்ன மாற்றம் தெரியுதுன்னு பாருங்களேன். அப்படி பளிச்சுன்னு தெரியுது பாருங்கள் ஃபேஸு. முன்னாடி அவர் இருந்த அந்த ஃபேஸுக்கும் இப்போது அந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ண பிறகு அவரோட ஃபேஸுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோ அட்டகாசம். உங்கள் ஸ்கின் எப்படி இருக்குது இப்போது? தொட்டு பாருங்கள். உங்களோட ஸ்கின்னில் தொட்டு பாருங்களேன். நண்பர்களே, இப்போ என்னுடைய முகத்தை பாருங்கள். நான் கழுவுனது, முகத்தை பார்த்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. கழுவும் போது இந்த குளிர்ந்த நீரில் தான் கழுவுனேன். இப்போது ரொம்ப நல்லாயிருக்கு. சில்லுன்னு இருக்குது. அந்த ஃபேஸ் பேக் போடும்போதும் சில்லுன்னு இருந்தது. இப்போ முகத்தை கழுவுனோடனே இது ஃபுல்லாகவே அப்படியே சில்லுன்னு இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம். நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுது எனக்கே. இதை தொடர்ந்து நீங்கள் ஒரு 4-5 முறை பயன்படுத்தும் போது சூப்பரான ரிசல்ட் வரும். சொல்லுங்கண்ணா. இது வந்து இப்போ நீங்கள் சாதா வாட்டரில் தான் போட்டிருக்கீங்க. ஆனால் இது வந்து ரோஸ் வாட்டர்லேயோ தயிர்லேயோ நீங்கள் பயன்படுத்திங்கன்னா இன்னும் பயங்கரமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ 1 டைம் போட்டதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் தெரியுது? ஆமாம், நல்லா தெரியுது. நல்லா முகமெல்லாம் நான் சைனிங்காக இருக்குது. குளிர்ச்சியாக நைஸாக இருக்கும். குளிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா பார்த்துருப்பீங்க. அதனால் உங்களுக்கும் ஃபேஸ் பேக் வேணும் அப்படின்னா கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். நிறைய பியூட்டிஷியனுக்கு இதை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய வாடிக்கையாளர்கள் கண்டிப்பாக உங்களை தேடி தொடர்ந்து வருவாங்க. நிச்சயமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். அற்புதமாக இருக்குது. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.